சரி, ஒரு ஒரு வசனம் சேர்ந்து படிக்கலாமா? ஓகே போயிட்டு. சங்கீதம் 23 தெரியுமா அந்த அந்த வசனம்? கர்த்தர் சொல்லு. கர்த்தர் கர்த்தர் என் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பராய் இருக்கிறார். நான் நான் தாழ்ச்சி தாழ்ச்சி அடையேன். அடையேன். ஆமென். ஆமென். அப்புறம் கப்ரியேலா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்காளா? அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. எப்போ கடைசியா பார்த்த? இப்போ போனது கசிதா. தெரியுமா ஒரு புது படம் வந்திருக்கு. நானும் பார்த்தேன். வந்திருக்கு. என்ன படம் அது? அது விஜயோட படம் ஜெகநாயகன். அவ போமா அப்பா அம்மாக்கு தெரியாம. சரிக்குள்ள போ. அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அம்மா அப்பாவும் சொல்றாங்க சினிமா படம் பார்க்க போறான்னு. தெரியுமா? எனக்கு தெரியாதே. இவங்க சந்தோஷமா போகணும். ஓ ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய். One day later. ஜெனி ஏன் வந்து கபி வரல இன்னைக்கு ஸ்கூலுக்கு? இன்னைக்கு காய்ச்சல், அதனால ஒரு கிழமை வர மாட்டா. இப்போ நீங்கள் சரிக்குள்ள வாங்க எங்களோட படத்துக்கு. எங்களை வீட்டை விட மாட்டேனே. போய் சொல்லிட்டு வாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒருத்தருக்கு. கபிக்கு தெரியாதானே? ஓகே. அப்போ நாங்கள் ஒரு 2 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். ஓகே பாய் 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 பாய். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கா? நான் சும்மா இருக்கேன். நீ? நல்லா இருக்கு. நானும் பைத்தான் ஜெனித்ததும் சனிக்கிழமை சினிமாக்கு போகிற மாதிரியா? ஓகே வரேன். நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் நான் வருவேன். ஓகே வா. சரி ஓகே பாய். ஓகே பாய். என்னடா உன்ற அழகின் ரகசியம்? ஹாய் ப்ரோ. என்ன மாதிரி வீக்கெண்டுக்கு பிளான் ஏதாவது இருக்கா? படம் வருதான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ கால் பண்ணியிருந்தேன் படத்துக்கு போகிறத பற்றி. அப்ப நாங்களும் போவோமா? என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியாதா? நான் கூட 2 பேரும் சொல்லியிருந்தேனே. சொல்லவே இல்லை. என்னடா 2 பேரும் ஒரு பேரும் சொல்லல. என்ன பேர்? அமுதா பேரு. அவர் பேரு அமுதா. அவன் அதான் கால் பண்ணியிருந்தா. என்ன ப்ரோ அதான் கால் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு கூட. அவங்க ஃப்ரெண்டு கூட தியேட்டருக்கு போகிறாளாம் படம் பார்க்கறதுக்கு. அப்போ என்ன கூப்பிட்டு இருந்தா. ஒரு நாள் சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. பரவாயில்ல ப்ரோ, வா ப்ரோ. அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரா, நாங்கள் போயிடுவோம். அது பிரச்சனை ப்ரோ. போகலாமா? போகலாம். அப்போ ஓகே. ஓகே, எப்போ போகிறோம்? சனிக்கிழமை போவோம். வார சனிக்கிழமை அப்படி. டிக்கெட் எடுக்கிறது? டிக்கெட்லாம் எடுத்துருவோம். ஓகே. எவ்வளோ பேர்? 4 பேர்னா அவங்களுக்கு சேர்த்து ஆளோட சேர்த்து 2 பேர் வரா. ரைட் போய் போயிடும். ஆளாளுக்கு ஒரு ஆளோட போகிறோம். அப்படிதான். ஆளாளுக்கு ஒரு ஆள். ஓகே சரி. ஓகே, அப்போ அந்த சந்திக்கலாமா? ஓகே சரி ஓகே. ஓகே பாய் பாய். ஓகே பாய். சரி ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தேன்னு. எனக்கு நல்லா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா? விஜய் என்ன ஸ்டைலாக எல்லாம் படம் எடுத்து. வணக்கம். கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். படத்தை பற்றி தான். விஜயை பற்றி தான். தலைவன் அப்படி வந்துரு ப்ரோ. வந்து உட்காரலாம். அப்புறம் அப்படி நிற்கலாம். படம் எப்படி உட்காரலாம். எல்லாம் போச்சு நல்லா. அவனுக்கு பிடிக்கலையா படம்? ஏன் பிடிக்காத? கடைசி படம் ஆனால் கோப்பி அடிச்சுட்டாங்க. என்ன இருக்குண்ணே கோப்பி அடிச்சான்? கோப்பியில் அடிச்சான். ஓஹோ ரைட். பாய்ஸ் நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கேர்ள்ஸில் ஒரு ஜெனிஃபர் ஒரு கேர்ள் வந்தால. ஆமாம், அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அமுதோட ஃப்ரெண்டு ஜெனிஃபர் ஒரு மெல்லிய பிள்ளை ஒன்று வந்தது. அமுதாக்கு பக்கத்தில் இருந்தான். அவங்க ஆமாம் அதுக்கு சொல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். கழிச்சு பார்க்க அப்படி இல்லையா? அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? தெரியல. அமுதா வந்து இல்லாத மாதிரி தான் சொன்னான். அவருக்கு கேட்டுட்டு நம்பர் பண்ணி தெரியா? லவ் பண்ணுங்களா? கழிச்சு பார்ப்போம். அப்படி போதா? ஓகே, நான் காய்ச்சி பார்க்குறேன். அமுதா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்.
ரொம்ப இருக்கு ஓகே ஓகே அடுத்து மச்சி அவனை பாருங்க அவ பண்ணி பார்ப்போம். அவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு முண்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஓகே படாத பாட்டு ஓகே புரிஞ்சுக்கட்டும் மற்ற இருக்கிறோம். நம்பர் எடுத்து தாரியா? ஓகே நான் நாமத்தாக்கிட்ட கோல் கழிச்சிட்டு நம்பர் வேணும்னா கேட்டுத்தாங்க. ஓ Months later. ஹாய் டி, கனடால பார்த்து கால் பண்ண மாட்டியா? மெசேஜ் மெசேஜ் இருக்க மாட்டியா? சொல்லி நான் நீ மெசேஜ் பண்ணி தான் நான் பார்க்கல. நான் 6 மாதமாக நான் விரும்பி கொண்டிருந்தேன். 6 மாசமாவா? அதே எனக்கு சொல்லல. சரி, நான் ஒருத்தருக்குமே சொல்லலை. நான் நினச்சிடு. நான் படிப்பில் கூட மூட் பண்ணுறது இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை. இதுக்காகத்தான் இப்போ கடைசியில் பிரேக்கப் ஆகிடுச்சு. 7 மாசமா இல்லை பிரேக்கப்பா? என்ன இது? இப்போ நீ அம்மாக்கு அப்பாவுக்கு சொன்னாதான் சரி. பெண்ணு நீ இப்படிலாம் டிப்ரெஷன் போய் பெண்ணு சூசைட் பண்ணுவ? அம்மா அப்பாவுக்கு சொன்னால் அம்மா அப்பா அடிப்பாங்க. அதெல்லாம் பயந்து கொண்டு இருக்கு. அடிப்பாங்களா? அவங்க அடிக்காட்டிக்கு நான் அடிப்பேன். வா போலாம் வா. அண்டி அண்டி அங்கிள் அங்கிள் என்னாச்சு? ஜெனிஃபரை நாங்க காப்பாற்றணுமா? எஸ். என்னாச்சு அப்படி காப்பாத்துற மாதிரி? சரி ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஓகே, என்ன ஆச்சு? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது. பாய் ஃப்ரெண்டா? 6 மாசமா இருந்தவா வரோட கொஞ்சம் அதில் டிப்ரெஷனுக்கு போயிட்டா. 6 மாசமா எனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஏன் சொல்லவே இல்லை? சொன்ன அடிப்பீங்க பேசிங்கன்னு சொல்லல. அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா. எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டியா? ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட? நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். சரி சரி, நடந்து போச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள் சம்டைம்ஸ் நடக்கும். ஆனால் இதில் ஒரு பாடம் நீ கற்றுக்கணும், சரியா? மனுஷங்க ஒரு நாளும் நிலையில் கிடையாது. இது நடந்ததால் நாங்கள் உடைக்கப்படுறதுனால நாங்கள் ஏசப்பாவை இன்னும் அதிகமாக நெருங்கலாமே. நான் எதையும் குறித்து நீ கவலைப்படாத. நாங்கள் ப்ரே பண்ணுவோம் சேர்ந்து. இதெல்லாம் மாறிடும், சரியா? நீ நல்லா படி, வாழ்க்கையில் நல்லா வா, முன்னேறு. அதுக்கப்புறம் ஆண்டவரையும் உனக்கு நல்ல ஒரு துணை ஆண்டவர் கொடுப்பார், சரியா? அவசரப்படாது, ஓகே? இந்த படத்தின் மூலமாக நாங்கள் என்ன காண்பிக்க விரும்புகிறோம் என்றால், இந்த உலகத்தின் அன்பு நிலை கிடையாது. கிறிஸ்துடைய அன்பு மாத்திரமே கடைசி வரைக்கும் எங்களோட கூட இருக்கும். வாலிப பிள்ளைங்க ஸ்பெஷலி நீங்கள் இந்த வயசில் உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க, லைஃப்பில் முன்னேற பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஏசப்பாவே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொண்டு வருவார். அவசரப்பட வேண்டாம். இந்த வயசில் நீங்கள் வாலிப பிள்ளையாக இருங்க. அதுக்கப்புறம் கரெக்டான வயசில், கல்யாண வயசில் எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதை விட முக்கியமானது, இந்த உலகத்திலேயே உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக உயிரே கொடுத்தாரு. யாருமே இந்த மாதிரி உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. இயேசு மாத்திரமே உண்மையான அன்பு.